வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு புவியியல் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். டாபிக் பேரண்டம். கொஸ்டின் 1, அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர். சரியான விடை அண்டவியல், ஆங்கிலத்தில் காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. காஸ்மாஸ் என்பது டேஷ் மொழி சொல்லாகும். சரியான விடை கிரேக்க மொழி சொல். ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு. சரியான விடை விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பம் டேஷ் மண்டலத்தில் உள்ளது. சரியான விடை பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். டேஷ் விண்மீன் திரள் மண்டலங்கள் புவிக்கு அருகில் காணப்படும். சரியான விடை ஆண்ட்ரோமெடா மற்றும் மெகல்டானிக் கிளவுட்ஸ். ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு டேஷ் ஆகும். சரியான விடை ஒளியாண்டு. ஒளியின் திசைவேகம். சரியான விடை 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் வினாடி. ஒளியானது வினாடிக்கு டேஷ் என்ற வேகத்தில் பயணிக்கும். சரியான விடை 330 மீட்டர் பெர் வினாடி. சோலார் என்ற சொல்லின் பொருள். சரியான விடை சூரிய கடவுள். சோலார் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன் மொழி. சூரியனில் காணப்படும் வாயுக்கள் எவை? சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை என்ன? சரியான விடை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் வெப்பம் பூமியை வந்தடைய ஆகும் நேரம் என்ன? சரியான விடை 8 நிமிடம் 3 வினாடி. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை மற்றும் கோள்கள். சரியான விடை 8. அவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரியனை கடிகார திசையில் சுற்றும் கோள்கள். சரியான விடை வெள்ளி மற்றும் யுரேனஸ். வால்நிற விசும்பன் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எனும் பாடல் காணப்படும் சங்கநூல். சரியான விடை சிறுபுநாற்றுப்படை. உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுவது. சரியான விடை புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுவது. சரியான விடை வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் எது? சரியான விடை புதன். ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? சரியான விடை புதன். துணைக்கோள்கள் எதுவும் இல்லாத கோள்கள் எவை? சரியான விடை புதன் மற்றும் வெள்ளி. இரட்டை கோள்கள் எவை? சரியான விடை வெள்ளி மற்றும் பூமி. விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எது? சரியான விடை வெள்ளி. நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? சரியான விடை பூமி. செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பு சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க காரணம். சரியான விடை இரும்பு ஆக்சைடு. செவ்வாயின் துணைக்கோள்கள் யாவை? சரியான விடை போபலுஸ் மற்றும் டீமஸ். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய்ச்சி செய்ய அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? சரியான விடை மங்கள்யான். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள். சரியான விடை வியாழன். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? சரியான விடை வியாழன். தூசுகளால் பல பெரிய வளையங்களை கொண்ட கோள் எது? சரியான விடை சனி. சனி கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சரியான விடை டைட்டன். உருளும் கோள் எது? சரியான விடை யுரேனஸ். எந்த வானியல் அறிஞரால் 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை வில்லியம் ஹெர்ஷல். யுரேனஸ் கோள் பச்சை நிறத்தில் தோன்ற காரணமான வாயு என்ன? சரியான விடை மீத்தேன். யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? சரியான விடை 27. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சரியான விடை ட்ரைட்டன்.
சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் யாவை? சரியான விடை புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹௌமியா. நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் மற்றும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? சரியான விடை 27 நாட்கள் 8 மணி நேரம். பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? சரியான விடை 3,84,400 கிலோமீட்டர். 2008ஆம் ஆண்டு இந்தியா நிலவுக்கு அனுப்பிய முதல் செயற்கைக்கோள். சரியான விடை சந்திராயன் 1. சிறுகோள்கள் மண்டலம் எந்தெந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? சரியான விடை செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில். ஹோலி வால் விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமிக்கு அருகில் வரும் மற்றும் கடைசியாக பூமிக்கு அருகில் வந்த வருடம் எது? சரியான விடை 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றும் 1986. புவி தன் அச்சில் டேஷ் டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சரியான விடை 23 டிகிரி. நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம் என்ன? சரியான விடை 1670 km/h. 60 டிகிரி வடக்கு அச்சரகையில் புவியின் சுழலும் வேகம் என்ன? சரியான விடை 845 km/h. மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு யாது? சரியான விடை 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? சரியான விடை ஒளிர்வு வட்டம். பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் என்ன? சரியான விடை 365 நாட்கள். சம பகலிரவு நாட்கள் எவை? சரியான விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு? சரியான விடை ஒளியாண்டு. மகர ரேகையில் தென் அரைக்கோளம் சூரியன் செங்குத்தாக விழும் நாள் என்ன? சரியான விடை டிசம்பர் 22. தண்ணீரில் மிதக்கும் கோள் எது? சரியான விடை சனி. கடகரேகையில் வட அரைக்கோளம் சூரியன் செங்குத்தாக விழும் நாள் எது? சரியான விடை ஜூன் 21. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு புவியியலில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் டாபிக் முடிஞ்சது. இது போன்ற மேலும் பயனுள்ள வீடியோக்களை பெற நமது தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.